வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமின் நபிய்யீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். وقال نبينا محمد صلى الله عليه وسلم الحسين مني وأنا من الحسين. صدق رسول نبي الكريم. الحمد لله. உலகை படைத்து பரிபாலிக்கின்ற தூயோன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாவதாக. அவனுடைய அன்பும் அருளும் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்கள் சொல்லை அடியூற்றி வாழ்ந்தும் மறைந்தும் மறையாமல் இன்று வரை நம் உள்ளங்களில் நிலைத்திருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதார்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த பாவியின் வாயினால் எதை உங்களுக்கு எடுத்து உரைக்க என்னை அனுப்பியிருக்கிறானோ அதை உங்கள் உள்ளத்தில் தெளிவான முறையில் அல்லாஹ் அதை பதிய செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆஷிராவுடைய தினம், ஆஷிராவுடைய தினம் சொன்னோன்னே ஒரு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று, எல்லா நபிமார்களும் அவருக்கு பிடித்திருந்த பிணியிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நாள். இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவிலே அவர்கள் தலை துண்டிக்கப்பட்ட ஒரு கோரமான ஒரு மன துக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நாள். நம் கர்பலாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வால் வளர்த்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் பிறந்து கிட்டத்தட்ட 6 வயது வரைய பெருமானாரோடு தான் இருந்தாங்க. பெருமானாரோடு இருந்தாங்க. எப்படி வளர்ந்தாங்கன்னு தெரியுமா? ஒரு முறை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மிம்பரில் இது குத்வா ஓதிட்டு இருக்காங்க. ஒரு பேர் சின்ன வயசு தான், தவக்கிற வயசு, வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அவங்க பேரனை பார்த்தோன்னே கீழே இறங்கிட்டாங்க. குத்பா மேலேருந்து கீழே இறங்கி பேரனை தூக்கி கையில் வச்சு திரும்பி குத்பா மேலே ஏறுறாங்க. ஏறி சொல்கிறாங்க, நான் இந்த ஹுசைன் என் பேரை நான் விரும்புகிறேன். இந்த ஹுசைனை யார் விரும்புகிறாரோ அவர் என்னை விரும்பியதை போல, இந்த ஹுசைனை யார் வெறுக்கிறாரோ அவர் என்னை வெறுத்ததை போல என்று அவ்வளோ ஒரு முத்தான சொல்லை தன்னுடைய பேரனுக்காக சொல்லியிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாறுல நம்ம ஒன்று பார்க்கணும். அவங்க வரலாறு படித்தோம்னா இந்த ஒரு இடத்த மட்டும் தாண்டி இந்த இடத்துக்கு கடந்து தான் போகணும். அப்படி ஒரு வரலாறு. ஒருமை அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்பாங்க, நீங்கள் ஹுசைன் இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு மேலே இவ்வளவு ஏன் பாசம் வச்சுருக்கீங்க? அப்படி கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் கடை வீதியில் நின்றுக்கிருந்தேன். ஒரு சைடு இமாம் ஹசன் ரலியல்லாஹு ஒரு தோளில் தூக்கி வச்சு பெருமான் வராங்க, மற்றொரு தோளில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தோளில் செமந்துக்கிட்டு பெருமானார் கடை வீதியின் பக்கம் வர்றாங்க. நான் பெருமானார்கிட்ட கேட்டேன், யார சூழல்லா, நீங்கள் எப்படிப்பட்டவங்க? இந்த உலகத்திற்கு தலைவர் நீங்க, இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு ராஜா நீங்க இவங்களை தூக்கி வச்சுட்டு வரீங்களே, என்ன காரணம் கேட்ட போல சொல்றாங்க, என் அன்பு பேரர் உங்க இருவரை நான் விரும்புகிறேன், இவர் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தவர்கள், அதனால நான் தூக்கி வச்சு வரேன். அந்த கட்டத்திலிருந்து இன்று வரை அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு இவர்களுக்கு பிறகு மதிக்கப்பட்ட ஒரு 2 நபர்கள் அரபுலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், 2 பேர்கள். இப்போ கர்பலாவுடைய வருவோம். கர்பலாவுடைய ஆரம்பம் எதற்கு? கர்பலா என்பது, கர்பலா எதனால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? கர்பலா ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் யஸீத் பின் முஆவியா அவனுக்கு பையத்து செஞ்சு கொடுக்கல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத்து செஞ்சு கொடுக்கல.
அதனால இந்த கர்பலாவுடைய தொடக்கம் என்பது ஆரம்பிக்குது. மதீனாவில் இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய கூட்டத்தார்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. அவர்களை வலுக்கட்டாயமாக மதீனாவிலிருந்து வெளியேற்றுகிறான் மருவான். யார? ஹுசைன் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு பிறகு வாழ்ந்து மறைந்த ஒரு பூமி. ஹிஜ்ரத்துக்கு பிறகு வாழ்ந்து மறைந்த இந்த பூமியில் அடங்கியிருக்கிற பெருமான உடல் அடங்கியிருக்கு. அங்கிருந்து அவருடைய அன்பு பேரர்களை வெளியேற்றுகிறான் மருவான். வெளியேற்றிட்டான். எங்கே போவாங்க? மக்காவுக்கு போகிறாங்க. மதீனாவில இருந்து துரத்தப்பட்டு மக்காவுக்கு போகிறாங்க. இந்த வரலாறு ஒன்று பதிவு செய்யப்படுது, உன்னிச்சு கவனிக்கணும். ஒரு நல்லடியா, எந்த ஒரு நல்லடியாக இருந்தாலும் அவருக்கு மனக்குழப்பு வரும்போது, மன கஷ்டம் வரும்போது மக்காவுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அது தாருல் அம்ரு. போர் எதுங்க அந்த இடத்துல நடக்கக்கூடாது. அந்த இடத்துல நீ முஸ்லீம், அங்கே ஒரு காஃபிர் இருந்தானா ஒரு முஸ்லீமை எவன்ட்டு இப்படி கேட்க முடியாது. என்ன நீ காஃபிர் இங்கே இருக்கியே, இங்கே இருக்கலாமா, ஏஞ்சி வெளியே போ, அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தாருல் அம்ராக இருக்கக்கூடிய மக்காவுக்கு போகிறாங்க. மதீனாவிலேருந்து விரட்டடிக்கப்பட்டு மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போனோடனே கூஃபாவிலிருந்து வருது 18,000, கிட்டத்தட்ட 18,000 கடிதங்கள் கூஃபாவிலிருந்து வருது. வாங்க ஹுசைன் ரலியல்லாஹு வருது. எப்படின்னா, வாங்க நான் உங்களை தலைவராக ஏற்றுக்கிறோம், வாங்க நீங்கள் தலைவராக, வாங்க நீங்கள் கலீஃபாவை ஆட்சி செய்யுங்க, வாங்க உங்களுக்கு நான் தலைமை தாங்குறோம், வாங்க நீங்கள் எங்கள் தலைமை தாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 18,000 கடிதங்கள் அவர்களிடத்தில் வருகிறது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத்துகளாக இருக்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை நாங்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் வந்துச்சுன்னா அதுக்கு அவங்க பதிலளிக்கணும்ல. இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ அங்கே போக முடியாது, சந்தேகமான இடம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவனோட சொந்த சச்சா மகன் யார்? ஹுசைன் ரலியல்லாஹு சச்சா மகன் முஸ்லிமின் உக்கைல் அவங்கள அனுப்பி விடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி கடிதம் வந்திருக்கு, நீ கூஃபாவை போயிட்டு அங்கே எப்படி நிலவரம், நாங்கள் வந்தால் சரியாக இருக்குமா, ஆட்சி பொறுப்பேற்ற கரெக்டாக இருக்குமா, சூழ்நிலை எப்படி போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புகிறாங்க. அவங்கள போகிறாங்க. தன்னை யாருன்னே காட்டிக்கொள்ளாத அளவுக்கு மறைமுகமாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. கூட்டம் கூடுறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. தினமும் ஒவ்வொரு வீட்டில் தங்கி அப்படியே தினமும் போகிறாங்க. தன்னை யாருன்னு காட்டிக்கொள்ளாத அளவுக்கு நடக்காங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் வருவதற்கான எல்லா ஏற்பாடையும் செய்கிறார்கள். அவர்கள் வருவதற்கான எல்லா விஷயங்களும் உறுதி செய்கிறார்கள். இந்த விஷயம் அப்படியே யசீதுக்கு போயிடுச்சு. யார்? முஸ்லீம் வந்திருக்கான், முஸ்லீம் இப்படி ஒருத்தர் வந்திருக்கான், இப்போ நம்ம ஆட்சியும் குழப்பம் நடக்குது வந்திருக்கு அப்படின்னு இந்த விஷயம் யசீது போயிடுச்சு. யசீது போன ஒன்றும் இல்லாமல் மக்கள் அப்போ அந்த இடத்துல ஆட்சி சரியில்லை. யசீது பேச்சு ஆட்சி கூஃபால் ஆட்சி சரியில்லை. அப்போ இருந்த யார்? நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு பெரும் சஹாபி. நுஅமான் இப்னு பஷீர் பெரும் சஹாபி. ஆட்சி சரியில்லை, ஆளை மாற்றணும். நுஅமான் பஷீர் அவரை தூக்கு, நான் வேற ஆளை. அப்போ தான் கொண்டு வரான் கர்பலாவுக்கு மொத்த ஸ்கெட்சையும் போட்டு கொடுத்த உபைதுல்லா பின் ஜியாத் இப்னு ஜியாத்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வரான், கூஃபாவுக்கு கலீஃபாவாக வரான். வந்துட்டு அவ தான் நியமிக்கிறான், மக்கள்னு ஒரு ஆள் நியமிச்சுட்டு இப்படி ஒரு ஆள் வந்திருக்கு, மக்காவில் வந்து ஒரு ஆள் வந்திருக்கு, யார், எப்பப்பெல்லாம் என்னென்ன பண்ணுறாரு மொத்த டீட்டெயில் கொண்டு வந்து அமுச்சு விட்டோன்னே அவரும் எல்லா இடத்தையும் தேடி இப்போ கடைசியில் கண்டுபிடிச்சார். முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்டே போயிட்டாங்க. முஸ்லீமின் உக்கள் அவங்ககிட்டே போயிட்டு தன்னை யாருன்னு காட்டிக்கொள்ளாத அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டான். எல்லா விஷயம் கேதர் பண்ணிட்டு போயிட்டு இப்னு ஜியாத் போய் சொல்லிட்டான். சரி, எப்படி நம்ம முஸ்லீம் வந்து நினச்சிட்டாங்க, எப்படி நம்ம கொல்லப்பட்டுருவோம், விஷயம் வெளியாகி போச்சு. இதுக்கு முன்னாடி எங்கே ஹுசைன் ரலியல்லாஹு கடிதம் எழுதிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே நிலவரம் நல்லா இருக்குது, நீங்கள் வாங்க கடிதம் எழுதுறாங்க. அவங்களும் வருவதற்கு ஏற்பாடு தான் பண்ணுறாங்க. வந்திருக்கும் போது பெரும் சஹாபிகள் தடுத்து நிறுத்துறாங்க, நீங்கள் போகாதீங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு, இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு, இப்படி பெரும் சஹாபிகள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நீங்கள் போகாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தில் அவங்கள பார்க்குறோம், ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தில் பார்க்குறோம். ஏன்னால் சிறு வயதிலிருந்து ரசூலுல்லாஹ் வளர்ந்த பிள்ளைகள் அல்லவா, ரசூலுல்லாஹ்வின் மடியில் வளர்ந்த பிள்ளைகள் அல்லவா, ரசூலுல்லாஹ் உதட்டுக்கு முத்தமிட்ட பிள்ளைகள் அல்லவா. சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தில் அவங்கள பார்க்குறோம், நீங்கள் போகாதீங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த இடத்துல சொல்கிறாங்க, ஷஹாதத்துடைய அடையாளம் ஒளி என்பது மூச்சில் வெளிப்படுது. ஏன்னா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இதாஜா அத்தியாயம் இறங்கும்போது எல்லா சஹாபாட்டையும் கேட்குறாங்க,
இதற்கு விளக்கம் சொல்லுங்கள். இப்போ எல்லா சஹாபாவும் சொன்னாங்களா இதில் இஸ்லாமுக்கு வெற்றி கிடைக்க போகுது, இஸ்லாம் கூட்டமாக வந்து ஆள் சேருவாங்க, அப்படி எல்லா சஹாபாவும் விளக்கம் கொடுக்காங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்காங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மரணம் என்பது வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, ஷஹாதத்துடைய ஒளி அதோடைய அடையாளம்னு உங்கள் முகத்தில் தெரியுது, நீங்கள் போகாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாச்சு, முடிவு செய்யணும், முன் வச்ச காலை பின் வைக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது ஃபர்சதக் யாரு, பெரும் பெரும் கவிஞர், அரபு உலகத்திலேயே அவர்களை போன்று கவிதை எழுதுகின்ற ஒரு கவிதை மேதை என்பது அரபு உலகத்தில் கிடையாது. அவர் எழுதுகிற கவிதை என்பது இன்று வரை அரபு கல்லூரிகளிலும் அரபு யூனிவர்சிட்டிகளிலும் ஒரு பாடமாக நடத்தப்படுது. அப்படிப்பட்ட ஃபர்சதக் யாரு, கைஸ் பின் சாதோட பேரன். இந்த கைஸ் பின் சாத் யாருன்னு பார்த்தா, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு கலிமா சொல்லி முஸ்லீம் ஏற்ற உடனே ஏற்றுட்டு சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? என்னை போன்று அரபு உலகத்தில் என்னை போன்று ஒரு அநியாயக்காரன், ஒரு பாவி அரபு உலகத்தில் என்னை போன்று எவனும் கிடையாது சொல்லிட்டு சொல்கிறாங்க, இறைவன் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தான். எல்லா குழந்தையும் ஒரு வயசு ஆச்சுன்னா அம்மான்னு கத்தும், அது மட்டும் என்ன வாப்பா அத்தான்னு கூப்பிட்டுச்சு. எல்லா குழந்தையும் ஒரு வயசு ஆனோடனே அம்மானு கூப்பிடும், அந்த குழந்தை பண்ணி நான் அத்தான்னு கூப்பிடுச்சு. 2 வயசு ஆனோடனே நான் எனக்கு துணையாக இருந்துச்சு, நான் செய்கின்ற வேலையெல்லாம் செஞ்சுச்சு. அவ்வளவு ஒரு அழகான குழந்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். இரவு நேரத்தில் வருகின்ற நிலவிற்கும் என்னுடைய குழந்தை அழகிற்கும் நான் ஒப்பிட்டு பார்த்தால் என்னுடைய குழந்தை அழகிற்கு அந்த நிலவு தோற்று போனது. பௌர்ணமி இரவில் வருகின்ற நிலவிற்கும் என்னுடைய மகளுடைய அழகிற்கும் நான் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த பௌர்ணமி நிலவு என்னுடைய மகளுக்கு அழகில் தோற்று போய்விட்டது. அப்படி ஒரு அழகை கொடுத்தான். 3 வயது ஆனவுடனே அவருடைய தாயாருக்கு கூட தெரியாமல் நான் பாலைவனத்துக்கு அழைத்து சென்றேன். நான் குழியை தோண்ட சென்றேன், நானும் குழியை தோண்டினேன், என்னுடைய மகளும் குழியை தோண்டியது. பிறகு உள்ளுக்கு இறங்குன்னு சொன்னேன், அது இறங்குச்சு. வாப்பா நம்மளை விளையாடத்தான் இறங்குன்னு சொன்னா இறந்துச்சு. நான் மண்ணை போட்டு மூடிட்டு வந்தேன். மண்ணை போடும்போது யார் அத்தாவே என்னையே மூடுறீங்க அப்போ கத்து, அந்த சத்தம் என்பது இன்னும் வரை என்னுடைய உள்ளங்கள் இருக்குது. அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பானா? இப்படிப்பட்ட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைஸ் பின் சாத் அல்லாஹ் உங்களுக்கு சொத்து சுகத்தை கொடுத்துருக்குறான். அல்லாஹ் உங்களுக்கு சொத்து சுகத்தை கொடுத்துருக்குறான். நீங்கள் என்ன செய்றீங்க, அரபு உலகத்துக்குலாம் சுற்றி பாருங்க, போங்க. யார் யாரெல்லாம் குழந்தைய புதைக்க நினைக்கிறாங்களோ அவங்களோட காசை கொடுத்து விலைக்கு வாங்கி வளங்க. அன்றைக்கு அரபு உலகத்தில் 94 பெண் குழந்தைகள் தற்றெடுத்து வளர்த்த ஒரு கைஸ்பின் சாதி, இவருடைய பேர் தான் ஃபர்சதக். அவங்க சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்க? முஸ்லீம் பார்த்து கேட்குறாங்க, எங்கெங்க போகிறீங்க? இல்லை கூஃபாவிலேருந்து எனக்கு இப்படி கடிதம் வந்துச்சு, நாங்கள் போகிறேன், தலைவராக இருக்க போகிறேன். உங்களுடைய தந்தையை கொன்ற ஊரும் அதுதான், உன்னுடைய சகோதரனை அசலை விஷம் வைத்து கொன்ற ஊரும் அதுதான், நீங்க எங்க அங்க போறீங்க? ரசூலுல்லாஹ் குடும்பமாச்சே, அவங்களே கடந்து போறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது வர்ற விஷயம் எஸீத் தெரிஞ்சு போச்சு. எஸீத் தெரிஞ்சோடனே கூஃபாவிலேருந்து ஆள் அனுப்புகிறான். கிட்டத்தட்ட 1000 பேர் அனுப்பி வைக்கிறான். 1000 பேர் அனுப்பி மறைச்சிட்டாங்க. அவங்கள போய் மறைச்சு நின்றாங்க. மறைச்சு நின்று அப்போ என்ன செய்யுதுன்னா, அப்போ ஒரு விஷயம் காதுக்கு வருது. அது நடந்துக்கிருக்க போய் இப்போ முஸ்லீம் சச்சாம அனுப்பிச்சி விட்டோம்ல, அவங்க என்ன ஆச்சு இப்படி தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோன்னே அவனை கூப்பிட்டு அழைச்சி கூப்பிடும்போது சலாம் சொல்லவில்லை. இப்னு ஜியாத் அவருடைய அரசபைக்குள் வரும்போது அவரை சலாம் சொல்லவில்லை. அவர்கள் இப்னு ஜியாத் கேட்டான், நீ ஏமா சலாம் சொல்லாம ஏன் வந்த? அப்படி கேட்கும்போது சொல்றான், முஸ்லிம் மக்களை கொன்று வைக்கின்ற அகில வைத்தியர்களை கொல்ல நினைக்கின்ற உன்னை போல ஒருவனுக்கு நான் சலாம் சொல்ல விரும்பவில்லை. எனக்கு சலாம் சொல்லலையா? உனக்கு நான் வித்தியாசமான ஒரு மரணத்தை தருகிறேன்னு சொல்றான். ஒரு மணராவலை ஏத்துறான். மணராவலை ஏத்திட்டு எல்லா மக்களையும் கூட்டின்று அங்கிருந்து அவர்களுக்கு தலையை துண்டித்தெடுக்கிறான். ஷஹீத் ஆகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த விஷயம் அப்படியே ஹுசைன் அலிகளுக்கு வருது. ஹுசைன் அலிகளுக்கு வந்தோடனே என்ன செய்யறாங்க? வந்தோடனே சொல்லிட்டாங்க, கூட்டமும் கூடிருச்சு. அவங்க முன்னாடி 1000 பேர் படம் வந்துருச்சு.
படம் வந்தோடனே இந்த விஷயம் போயிடுச்சு. அவங்க முஸ்லீம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இதுவும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சோடனே கிட்டத்தட்ட அவங்க ஹுசைன் கல்யாணம் வந்து 300 பேர் வராங்க. அப்போ அவங்கள்ட்ட குத்துபா சொல்கிறாங்க, யசீதுக்கு இப்னு ஜியாதுக்கு வேறு யாரும் நீங்களாம் யாருமே தேவையில்லை, அவனுக்கு தேவை நான் ஒருத்தன் தான். நீங்கள் யார் போகிறீங்களோ போய்க்குங்க, நீங்கள் யார் போகிறீங்களோ போய்க்குங்க, இப்னு ஜியாதுக்கு தேவை நான் ஒருத்தன் தான், போய்க்குங்க அப்படின்ட்டாங்க. இப்போ போயிட்டாங்க. அப்படி கலைஞ்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 72 பேர் இருந்தாங்க. 72 பேர் இருந்தாங்க. அதில் 30 குதிரை படைகள். நம்ம இதெல்லாம் கால்நடை பயணமாக வந்தவங்க. அதில் கிட்டத்தட்ட 18 பேர் ரசூலுல்லாஹ்வே நேரடி அஹ்லு பைத்துகள், ரசூலுல்லாஹ்வே நெருக்கமாக இருக்க அஹ்லு பைத்துகள் 18 பேர். இதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் மட்டும் 7 பேர் இருந்தாங்க. அலி பிள்ளை மட்டும் 7 பேர் இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு பேச்சுவார்த்தை ஹுசைன் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் யாரு, சஹாபிகளுடைய பிள்ளைகள். யார், ரசூலுல்லாஹ்வுடைய உமர் பின் சாத், யார், ரசூலுல்லாஹ்வுடைய மாமா இருக்காங்களே சஅத் பின் அபி வக்காஸ், அவருடைய மகன் உமர் பின் சாத், அது கூட்டத்தில் இருக்கான். அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது, உன்னை 3 கோரிக்கை வைக்கிறேன், இதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க, திரும்பி என்ன மதீனாவுக்கே அனுப்பிச்சிருங்க. அப்படி இல்லையா யசீதை கொண்டு போய் ஒப்படைங்க. 2, அதுவும் இல்லையா இந்த உலகம் என்பது விரிவடைஞ்ச உலகம், ஏதோ ஒரு இடத்த கூட நாங்கள் போய் தங்கிறேன். இந்த 3க்கும் சம்மதிக்கவில்லை, இந்த 3க்கும் சம்மதிக்கவில்லை. இந்த விஷயம் யசீதிட்ட போகுது. சரி ரைட்டு, யாரோ ஆள் மிங்கலாகிற மாதிரி தெரியுது, இறக்கம் காட்டுற மாதிரி தெரியுது. யசீத் என்ன பண்ணிட்டான், கூட எக்ஸ்ட்ரா படை இறக்கிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் எழுப்புறான். மொத்தம் அங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 4, மொத்தம் 5000 பேர். எவ்வளோ ஒரு ஐயோக்கியத்தனம். கிட்டத்தட்ட 72 பேரை அவ ஸ்டார்டிங்கில் சொன்ன என்ன விஷயம்னா, கூட்டு வாங்க, கொல்ல சொல்லலை, கூட்டு என்னன்னு கேட்டு பார்த்துட்டு வாங்க, அப்படிதான் அவர் ஏற்க வைங்க, அவ்வளோதான் சொன்னாங்க, கொல்ல சொல்ல எதுவும் சொல்லலை. அப்போ கிட்டத்தட்ட 5000 பேர் இறக்கிட்டான். 5000 பேர் வந்துருச்சு. அன்றைக்கு இரவு கூட்டம் நடக்குது. குர்ரு பின் யஸீத் அந்த கூட்டத்தில் இருக்கான். யார் அந்த கூட்டத்துக்கு இந்த வந்தாங்களே, முதல் கூட தலைமை தாங்கி வந்தாங்க அவங்க. 2வது கூட தலைமை தாங்கி வந்தது ஷிம்ரு பின் ஜில்தூஸ். ஷிம்ரு பின், அவன் வரலாற்று அவனை பற்றி பதிவு செய்யும்போது சொல்கிறாங்க, கல்லை விட கடுமையானவன். அகலு பைத்த கண்டாலும் அவனுக்கு பிடிக்காது. அகலு பைத்து பேரை கண்டாலும் கொள்றதுக்கு ரத்த வெறி பிடிச்சவன். இப்படியெல்லாம் வரலாறுல அவன் பேரை பற்றி சொல்கிறாங்க. பேரை பற்றி சொன்னோன்னே 2வது கூட்டத்தில் அவன் தலைமை, முதல் கூட்டத்தில் சொற்று பண்ணி யஸீத். பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அன்றைக்கு இரவு கூடாரம் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. இது வரலாறு என்பது மிக நீண்ட சொல்லுகிறது, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். என்ன கூட பேச்சுவார்த்தை நடக்குது. முதல் நாள் பேச்சு கூட்டம். ஷிம்ரு பின் அதுக்கு ஒத்துழைக்கிற பேச்சுக்கு அது ஒத்துழைக்கிற. இப்போ ஹுர்ரு பின் யஸீத் அவன் கேட்குறாங்க, என்னப்பா பண்ணுற, பேச்சுவார்த்தை நடத்தணும், நீ ஏன் வரமாட்டேன்ற, இல்லைன்னா சொல்லு, அவங்க கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. யாரும் ஷிம்ரு எப்படி பேசி பார்க்குற மாதிரி தெரில, போய் சேர்ந்துறாங்க. அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்து அப்படியே போயிட்டாங்க. போயிட்டு அப்படியே வரலாறுகள் இன்னும் சற்று விரிவாக கூறுகிறது. மறுநாள் காலை இப்போ ஆஷுராவுடைய அந்த 10ஆம் நாளுடைய சுபுகு, 9ஆம் நாள் முடிஞ்சு 10ஆம் நாள் சுபுகு ஆரம்பிக்குது. மறுநாள் போர். அந்த நைட்டு பேசிட்டேன், மறுநாள் போர் நடக்க போகுது. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. தண்ணி. ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம், எல்லா ஜாகிலியா காலத்திலிருந்து இன்று வரை போர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது அத்தியாவசியம் தடுக்கக்கூடாது. என்னதுங்க, அத்தியாவசியம் தடுக்கக்கூடாது. அத்தியாவசியம் எப்படி, பெண்களை துன்புறுத்தக்கூடாது, மருத்துவத்தை எதுவும் செய்யக்கூடாது, குறிப்பாக தண்ணீரை தடுக்கக்கூடாது. ஆனால் கர்பலாவுடைய போர் என்பது எல்லா விஷயத்தையும் மாற்றம், எல்லா போர்களுக்கும் ஒரு மாற்றமாக இருந்த போர். தண்ணீரை தடுக்கப்பட்டுச்சு, பெண்களை கொல்லப்பட்டார்கள். இப்படியெல்லாம் கர்பலா ஒரு துச்சமான உயரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு போர் தான் கர்பலா. அலி அக்பர், அலி ரலியல்லாஹு மகன், முதல் மகன். இது ஹுசைன் ரலியல்லாஹு மகன், முதல் மகன் அலி அக்பர். எந்த ஒரு மகனை இப்படி சொல்ல முடியாது, பாப்பா
நீங்கள் மரணமாகுவது என் கண்கள் பார்க்க விரும்பலை. முதல்ல நான் போய் சண்டை போட்டு வரேன். நீங்கள் மரணமாகுவதை என் கண்கள் பார்க்க விரும்பலை. இது இந்த காலத்தில் இருந்தா நீ சாகர நான் ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு வரேன் அப்பா வந்து இப்படி சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை, மகன் சொல்றான், நீங்கள் நீங்கள் மரணமாகுவதை நீங்கள் ஷஹீதாக்கப்படுவதை என் கண்கள் பார்க்க விரும்பலை. முதல்ல நான் போயிட்டு வரேன். போறாங்க, கர்பலா போறாங்க, கத்தி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இளமை தானே, அழியில அவங்க பேரன் தானே, இந்த வீரம் இன்னும் வரை இருக்கும்ல. போறாங்க, சண்டைகள் போடுறாங்க, நிறைய பேர் வீழ்த்துறாங்க. வீழ்த்திட்டு திரும்பி வராங்க, மரணம் அவங்களையும் ஷஹீதாக்குறாங்க. பிறகு எல்லாவெல்லாம் முடியுது. அந்த இதுலேயும் சுயநிலையானது கடுமையான போர் நடக்குது, போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போரிலும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவிக்கு ஒரு குழந்தை, அந்த போரில் ஒரு குழந்தை பிறக்குது. அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த வராங்க, இந்த விஷயம் தெரிஞ்சு வராங்க. ஹுசைன் அந்த குழந்தையை பெற்றவுடனே கையால் எடுத்துட்டு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்ச உடனே அந்த எதிரிலேருந்து ஒரு அம்பு வருகிறது. அம்பு வந்து அந்த குழந்தையினுடைய நெஞ்சில் பாயுது. பெற்றெடுத்த குழந்தை அப்பதான் வயிற்றுலேருந்து வெளியே வராங்க. பேர் வைக்கிறாங்க, அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்ச உடனே அந்த அன்பு என்பது, இந்த எதிரியுடைய அன்பு என்பது அந்த சிறு பிஞ்சு குழந்தையுடைய நெஞ்சில் பாயுது. எவ்வளவு ஒரு கேவலம் அயோக்கியத்தனமான ஒரு போர் நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ பார்க்குறோம், அப்படியே போர் நடக்குது. இறுதியாக நிறைய பேர் போய் ஒப்பாத்தாங்க, நிறைய பேர். அப்போ இறுதியாக ஹுசைன் போகிறாங்க, போரிட போகிறாங்க. கடுமையான சண்டை போடுறாங்க. அரபு உலகத்தில் வால் வீச்சு அவர் பேர் போன ஒரு சஹாபி ஹுசைன் ரலியல்லாஹு நல்ல வால் வீச்சு, நிறைய பேர்த்தை கொள்றாங்க. இறுதியாக அவருடைய ஒரு அம்பு வந்து தலையில் பாயுது. ஒரு அம்பு வந்து தலையில் மயக்கம் முட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி அன்பு பேரர் இமாம் ஹுசைன் எப்படியெல்லாம் வளர்த்தெடுக்கப்பட்டார்கள் பெருமானார். அவங்க பெருமானாரை போய் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது கேட்குறாங்க, ஆனால் தண்ணி வேணுன்றாங்க. பெருமானாருடைய உமிழ் நீரை எடுத்து அவர்கள் வாயில் வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவுடைய யுத்தத்தில் அவருடைய தலையிலே அம்பு பாய்ச்சி அவர்கள் உயிரிழக்கிறார்கள். ஷிம்ர் இந்த இடத்துல ஷிம்ர் இப்னு ஜில்தோஸ் என்ன பண்ணுறான், அலிலான கழுத்தை துண்டிக்கிறான். கழுத்தை துண்டிச்சு இப்னு ஜியாதை கொண்டு போகிறான். இப்னு ஜியாத் அந்த கழுத்தை எடுத்து கொண்டு போகும்போது இப்னு ஜியாத் முன்னாடி வைக்கிறான். அவன் கையில் இந்த குச்சி எடுத்து பெருமானுடைய பேரனுடைய வாயில் அடிக்கிறான். இந்த வாய் தானே சொல்லிச்சு, 37 இந்த வாய் தானே சொல்லிச்சு. பண்ணி இப்னு ஜியாத் அடிக்கிறான். பெருமானுடைய பேரை பெருமானார் முத்தமிட்ட ஒரு உதடு, பெருமானார் தனது வாயை முத்தமிட்ட ஒரு கன்னத்தில் முத்தமிட்ட ஒரு இது. எப்படியெல்லாம் பாருங்க, கர்பலாவுடைய யுத்தம் என்பது ஒரு கோரத்திற்கான இப்போ நடக்குது. இஸ்ரேலுக்கு பலஸ்தீனுக்கு நடக்குது, அந்த மாதிரி ஒரு யுத்தம். அனிதம் பின்பற்றப்படல அந்த போர்ல. அனிதம் தான், ஃபுல்லாக அனிதம் தான். ஹாஸ்பிட்டலில் அடிச்சு கொடுத்துறாங்க. ஸ்கூலு, பெண்கள், குழந்தைகள், இப்படி எல்லாவற்ற அக்கிரமாக அந்த போர் நடக்குது. அதே போன்றுதான் பெண்களை அடிக்கிறார்கள். பெண்களுக்கும் இங்கே தண்ணீர் தரவில்லை. ஒரு முக்கிய காரணம் தண்ணீர் தரவில்லை. போருடைய அநீதி, போரினுடைய நீதம். ஒரு போர நீதம் இருக்கணும், ஆனால் எல்லா நீதத்தையும் கடந்து ஒரு போர் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு போர் தான் இந்த கர்பலா. இறுதியாக தலை கொண்டு போகப்படுது. ஷிம்ர் இப்னு ஜில்தோஸ் தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான். இப்னு ஜியாத் எடுத்துகிட்டு போனோடனே கையில் வச்சு இந்த குச்சியை வச்சு இப்னு ஜியாத் அடிக்கிறான். இந்த வாய் தானே சொல்லிச்சு. இப்போ வராங்க ஒரு பையத்து முந்து சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வராங்க. பையத்து முந்த ஒரு சஹாபி தள்ளாடிக்கிட்டு வராங்க. நீ அடிக்காத, இப்படி செய்யாத. இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உதடு பட்ட இடம், ரசூலுல்லாஹ்வுடைய உதடு பட்ட இடம் 2 கண்ணால் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களையும் கொன்று விட்டார்கள். வயதானவர்கள் பார்க்கணும், அவர்களையும் கொள்றாங்க. பிறகு இந்த விஷயம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்து துண்டிக்கப்பட்ட விஷயம் யஸீத் பின் முஆவியா அவங்கள்ட்ட போகணுன்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட என்னதான் சொன்னேன், நான் செய்யவே சொல்லியே.
இந்த விஷயத்தை நான் சொல்லி உங்களை கொல்ல சொன்னது யாருத்தா? கொல்ல சொன்னது யாரு? அவன் நான் கேட்டு தானே வர சொன்னேன். இந்த விஷயம் அவன் செய்யவே சொல்லியே. கடைசியில் நடக்குது, யஸீத் பின் முஆவியா முஆவியரோட மகன் சொல்கிறான், இந்த விஷயத்தை பார்க்கணும், இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இருந்த இந்த கர்பலாவிற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருந்த வெறும் 3 பேர். முதல்ல இப்னு ஜியாத், உபைதுல்லா பின் ஜியாத். இந்த கர்பலாவில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இந்த ஸ்கெட்சு போட்டு கொடுத்த முதல் ஆள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கொலைக்கு காரணமாக இருந்த அந்த கடிதத்தில் இந்த உக்குத்திலும் போட்டு கொடுத்த ஒரு ஆள் இந்த இப்னு ஜியாத். இரண்டாவது மர்வான், ஷிம்ர் பின் ஜில்தோஸ், உமர் பின் சாத். இப்படி 4 பேரும் கர்பலாவுடைய போருக்கு ஒரு முக்கிய காரணம். கர்பலாவுடைய போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச வட்டி பழி தீர்க்கணும்ல, இஸ்லாத்தில் பழி தீர்க்கிற கூடும்ல. இவர்களை பழி தீர்க்க இப்ராஹிம் உஸ்தூர் ஒரு தலைமையில் ஒரு பெரும் படை வருகிறது. கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யார் ஹுசைன் உயிரெல்லாம் எடுத்தார்களோ, அஹ்லுல் பைத்துடைய உயிரெல்லாம் யார் எடுத்தார்களோ அவர்கள் உயிரை எடுக்க இப்ராஹிம் உஸ்தூர் இவர்களுடைய தலைமையில் ஒரு பெரும் படை வருகிறது. அந்த எல்லாருடைய உயிரும் எடுக்கிறார்கள். உமர் பின் சாத் உயிரெடுக்க போகிறாங்க. அப்போ சொல்கிறான், முதல்ல என்ன கொன்று, அதுக்கப்புறம் குடும்பத்தை கொல்லு. ஃபஸ்ட்டு என்ன கொல்லு, சரி ஃபஸ்ட்டு என் குடும்பத்தை கொல்லு, அதுக்கப்புறம் என்ன கொல்லுன்றாங்க. ஏன்னு கேட்டப்ப, எனக்கு கொஞ்சம் நினச்சி பாரு, இப்படி தானே இருந்திருக்கும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அன்பு பேர், ரசூலுல்லாஹ் தொடையில் வளர்ந்தவர், ரசூலுல்லாஹ் உதட்டுக்கு முத்தமிட்டவர், ரசூலுல்லாஹ்வின் சஜியா செய்யும் தோளில் ஏறி உட்கார்ந்த அன்பு பேர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்படி தானே இருந்திருக்கும். அப்போ நீ நினச்சி பார்க்கலையே அவர்களுக்கு இப்படி பழிவாங்குவது என்பது. இப்ராஹிம் உஸ்தூர் தலைமையில் ஒரு கூட்டம் போது ஒரு சில ரசூலுல்லாஹ் அலிலான காலத்தில் 2 கூட்டமாக பிரிஞ்சுது. ஒன்று ஷியாக்கள்னு ஒரு கூட்டம், இன்னொன்று ஹவாரிஜாக்கள்னு கூட்டம். ஆனால் ஹவாரிஜாக்கள் சொல்கிறது என்ன விஷயம்னா, கர்பலாவிலேயே ரசூலுல்லாஹ் அஹ்லுல் பைத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. எனவே முடிஞ்ச அஹ்லுல் பைத்துகள் இன்று வரை உலகத்தில் இருக்கிறது, அதை நம்ம நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் ஹவாரிஜாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், கர்பலாவிலேயே அவருடைய ரசூலுல்லாஹ் கூட்டமெல்லாம் அழிஞ்சிருச்சு, இன்னும் யாரும் இல்லை. ஆனால் அன்றைக்கு ஜைன் ஆபிதீன் அலி பின் ஹுசைன் அவர்கள் நோயுற்று அங்கே கூடாரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டாங்க. அவங்க போருக்கு வரல. அவர்கள் மூலயமாக இன்று வரை சன்னதாக அப்படியே அவர்கள் ஆரம்பித்த ரசூலுல்லாஹ் அஹ்லுல் பைத்துகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக கர்பலாவுடைய யுத்தம் என்பது அநீதங்களுக்கெல்லாம் மாற்றப்பட்ட ஒரு எல்லா நீதத்தையும் மீறிய ஒரு போர். நம் எதை கேட்டோமோ அதை நம் உள்ளத்தில் இறைவன் ஆழ்ந்து பதிய செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.